Has good afternoon everyone. Hello செயல்வீரர்களே. So electrostatics பார்த்துட்டு இருக்கோம். Electrostatic potential and capacitance சாப்டரோட ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு வில் கம்ப்ளீட் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவில் 2 பார்ட்டாக பண்ணிடலாம்னு நான் நினச்சேன். பட் இருந்தாலும் லாஸ்ட் செஷனில் வந்து கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனால ஒரு ஸ்மால் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதை மட்டும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஐம் நாட் ஸ்டார்டிங் எனி நியூ சாப்டர்ஸ் டுடே. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த சாப்டரோட ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைன். ஓகே, காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். நம்மளோட சப்ஜெக்ட்ல காம்பினேஷன் அப்படின்ற விஷயம் நிறைய இடத்துல வரும் கைஸ். ஓகே, combinations of resistors, combinations of inductors, combinations of capacitors, like combinations with respect to power circuits, நிறைய இடத்துல ஈவன் combinations of cells வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல காம்பினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் சப்ஜெக்ட்ல. ஸோ யூ மே சி லைக் காம்பினேஷன்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக போகிறோம்? சி காம்பினேஷன் அப்படின்னாலே சம்திங் இன்க்ளூடிங் மோர் தேன் ஒன்னை தாண்டி எதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலுமே அதுக்கு பேர் நம்ம காம்பினேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஈவன் லைக் நிறைய இடத்துல நம்ம காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஈஸியாக லைக் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அட்டையர்ஸ், நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் காம்பினேஷன்ஸ் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் வந்து காம்பினேஷன் அப்படின்றதுல நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான். ஓகே, அப்போது இந்த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் நான் ஏன் படிக்கிறேன், காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் நான் ஏன் படிக்கிறேன்? பிகாஸ் சி ஒரு லேமனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் எனக்கு வேண்டும். பட் ஆனால் மார்க்கெட்டில் போய் நான் கேட்குறப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டர் கிடைக்கல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கெப்பாசிட்டர் எனக்கு கிடைக்கல. அப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக வச்சுருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை வச்சு வெதர் என்னால் வந்து எனக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை கிரியேட் பண்ண முடியுமா, எதர் வந்து அது ஏதாவது ஒரு விதமாக கனெக்ட் பண்ணி எதர் சீரீஸாவோ இல்லை பேரலாவோ கனெக்ட் பண்ணுறது மூலியமா எனக்கு ரெக்வயர்ட் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கொண்டு வர முடியுமா? அதுதான் இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். லைக் சீரீஸ் அண்ட் பேரல்ன்ற 2 காம்பினேஷனில் நான் கனெக்ட் பண்ணுறப்போ எப்படி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வருது, எதர் அதிகமாக வருதா கம்மியாக வருதா? பிகாஸ் வி ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் தி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அட் லாஸ்ட். நான் ஃபார்முலா படிக்கிறேன், கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் அதிகமாக வருதா இல்லை பேரல் அதிகமாக வருதா? ஸோ ஒரு காம்பினேஷனை எப்படி கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு அதிக வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும், இல்லை எப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு கம்மியான வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். இதுதான் கைஸ் இந்த டாப்பிக்ல நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபைன். சீரீஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பொதுவாகவே சீரீஸ் பேரலுக்கு நான் பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ். இது கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் சீரீஸ் அண்ட் பேரல்ன்றதை தாண்டி சீரீஸ் பேரல் இந்த 2 காம்பினேஷனோட பேஸ் ஐடியா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீரீஸ் அண்ட் பேரல். ஓகே, சீரீஸ் இதில் ஒன் வே ஜேர்னி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் வே ஜேர்னி. இதில் மல்டிபிள் வே ஜேர்னி. which means நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தெளிவாக அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காகவும் இந்த 2 வார்த்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒன் வே ஜேர்னி அப்படின்னா நீங்க சீரீஸா கெப்பாசிட்டரையோ இல்லை இண்டக்டரையோ இல்லை மேபி ரெசிஸ்டரோ கனெக்ட் பண்றப்போ அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய சார்ஜ் ஃப்ளோக்கு ஒரே ஒரு வே தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற சார்ஜ் ஒரே வேலை அங்கே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கடந்து இன்னொரு வழியில் வந்து முடியும். விச் மீன்ஸ் அதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே பாத்வேல தான் அதில் ஃப்ளோ ஆக முடியும். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் சார்ஜஸாக இருக்கட்டும். ஸோ விச் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் எதர் கரண்டாக இருக்கட்டும் இல்லை சார்ஜ் அக்குமுலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக இருக்கும் சீரீஸில். ரீசன் என்னன்னா அதுக்கு வந்து ஒரே வழி தான். ஸோ அதால வந்து வேற வழியில் போக முடியாதுன்றதுனால எல்லா காம்பனன்ட்ஸ்லையும் ஒரே அளவு சார்ஜஸ், ஒரே அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. Okay, but when you go with parallel combination guys, since you got multiple way journey here, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு இந்த இடத்துல. நான் இந்த ரூட்ல போல அப்படின்னா இந்த ரூட்ல போவேன், இந்த ரூட் எனக்கு வேணா தேர்ட் ரூட்ல போவேன். If I don't have the third route, I'll go with the fourth route, which means எனக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கிறதுனால என்னோட ஜேர்னியை வந்து நான் டிட்டர்மைன் பண்ணிக்கிறேன். which means நான் முடிவு செய்யறது தான் நான் எந்த ரூட்ல போகணும் அப்படின்ட்டு. அப்போ
இது ஒரு செட் ஆஃப் சார்ஜஸ் ஒரு ரூட்ல போகுதுன்னா அதே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்னொரு ரூட்ல போகணும்னு அவசியம் கிடையாது. அதை விட கம்மியா கூட போகலாம். இன்னொரு ரூட்ல இன்னும் அதோட கம்மியா போகலாம், இன்னொரு ரூட்ல அதோட அதிகமா போகலாம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல சார்ஜஸ்க்கு சாய்ஸ் கிடைக்குது. ஓகே, நான் இது அல்லது அது ஏ ஆர் பின்றது கொடுக்குறப்ப அது சாய்ஸா மாறிடுது. ஸோ பேரலல்ல நேச்சுரலாவே என்ன இருக்குன்னா சாய்ஸஸ் இருக்கும். சின்ஸ் இட்ஸ் அ மல்டிபிள் வே ஜர்னி. ஓகே, வேற சீரீஸ்ல அந்த மாதிரி இருக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இதுக்கப்புறம் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் என்னன்றதை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு வில் சி வாட் ஆர் சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன்ஸ். ஓகே, இப்போ சீரிஸ் கெபாசிட்டன்ஸ்ல C1, C2, C3 voltage key. இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V1, இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V2, இதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V3. ஸோ கைஸ் நீங்க சர்க்யூட்டை நேச்சுரலா அனலைஸ் பண்ணாலே தெரியும். ஸோ பேட்டரியில இருந்து வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் நான் இந்த கெபாசிட்டர்ல கனெக்ட் பண்றப்போ ஒரு பிளேட் ஆஃப் தி கெபாசிட்டர் வாஸ் ஆக்சுவலி கனெக்டட் டு தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் தி பேட்டரி. ஓகே, டியூ டு இண்டக்ஷன் ஒரு சைடு பாசிட்டிவ் பிளேட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிளேட் என்னவா மாறினா நெகட்டிவ் பிளேட்டா மாறிடும். இப்போ இந்த பிளேட் நெகட்டிவா மாறிச்சுன்னா அடுத்த கெபாசிட்டரோட இந்த பிளேட் என்னவா மாறிடும்? நேச்சுரலா இண்டக்ஷன் படி பாசிட்டிவா மாறும். Guys, we have studied how induction works. பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கெபாசிட்டர் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் லெக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கெபாசிட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபியூ டாபிக்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. அந்த லெக்சர் பாருங்க, அதுல நான் அதை பத்தி பேசியிருப்பேன். ஓகே, வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கெபாசிட்டன்ஸ் அதுல சொல்லியிருப்பேன். இட் ஒர்க்ஸ் வித் இண்டக்ஷன் கான்செப்ட். ரெண்டு பேரலல் பிளேட்ஸ் நீங்க பேரலா கொண்டு வரப்போ ஒரு பிளேட்ல நீங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதர் பிளேட்ஸ்ல நெகட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம கான்செப்டாவே பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது பாசிட்டிவ் அகைன் திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ், இது நெகட்டிவ் அகைன் திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் and the other side becomes negative. So நம்ம புக்ல டெஃபினிஷன் எப்படி இருக்கும்னா சீரிஸ் காம்பினேஷன் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா கெபாசிட்டரோட ஒரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட் கனெக்டர்ஸ் டு தி நெகட்டிவ் பிளேட் and இன்னொரு நெகட்டிவ் பிளேட் கனெக்ட்ஸ் டு தி பாசிட்டிவ் பிளேட் ஆஃப் தி another கெபாசிட்டர். அப்ப இந்த கெபாசிட்டரோட நெகட்டிவ் பிளேட் தேர்ட் கெபாசிட்டரோட பாசிட்டிவ் கனெக்ட் ஆகுது. அதாவது அல்டர்னேட்டிவா இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. சோ அல்டர்னேட்டிவா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவா கனெக்ட் ஆகுற பட்சத்துல we call these combinations as series. இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சஜஸ்ட் பண்றது ஒரே விஷயம் தான். ஓகே, சீரீஸ் அப்படின்னா நான் சொன்ன அந்த வார்த்தையை அமைச்சுக்கோங்க, ஒன் வே ஜேர்னி. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 பேர் டூர் போயிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5 பேர் இந்த நெகட்டிவ் சைட் போய் ஆகணும். ஓகே, அப்போ அந்த ஊர்ல வந்து சொல்றாங்க இந்த வழியில தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5 பேர் இப்படி நடந்து போறீங்க. இப்போ இந்த 3 பிரிட்ஜை தாண்டினா தான் உங்களால டெஸ்டினேஷன் போக முடியும்னு சொல்றாங்கன்னா வேற வழி இல்லை, நீங்க 5 பேரும் இப்படிதான் போய் ஆகணும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ரூட் ஹியர் டு கோ கைஸ். இந்த சர்க்கிட் க்ளோஸ்டா இருக்கு, இந்த வே க்ளோஸ்டா இருக்கு. ஒரே வழி நீங்க இந்த 3 பிரிட்ஜை தாண்டி தான் ஆகணும்னா அதை நீங்க மீற முடியாது. ஸோ உங்க டெஸ்டினேஷன் நீங்க போறதுக்கு இந்த 3 பிரிட்ஜை நீங்க தாண்டி தான் போய் ஆகணும்னா நீங்க தாண்டி தான் போய் ஆகணும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ் ஆஃப் கோயிங். அப்படி ஒரு காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், சீரிஸ் காம்பினேஷன் சொல்றோம். ஓகே, ஸோ இன்னும் பேசிக் ஃபார்முலா ஆஃப் கெபாசிட்டர்ல Q is equal to CV அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். இதுல Q வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. சார்ஜஸ் அலாங் தி கெபாசிட்டர்ஸ் C1, C2, C3ல சார்ஜஸ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால சியும் சரி வியும் சரி வேரி ஆகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா மீதி இருக்க 2 வேல்யூல வேரியபிள் நேச்சர் இருக்கும். ஓகே, ஸோ Q கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால C and V என்ன ஆகுற மாதிரி எடுத்துக்கிறோம், வேரி ஆகுற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ டெக்னிக்கலி C1க்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் V1, அடுத்தது பாத்தீங்கன்னா let me rub this. C1 க்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V1, C2 க்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V2, C3 க்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் V3. ஓகே, சோ டெக்னிக்கலி பாத்தீங்க அப்படினா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் படி total voltage given into the circuit will be nothing but sum of all voltages. Okay, அப்ப V expand பண்ணீங்கன்னா V can be written as Q by C. Okay, so V can be written as Q by C ன்றப்போ total charge divided by C equivalent which is equal to Q divided by C1 plus Q divided by C2 plus Q divided by C3. இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும். And next stepல of course you know that taking Q as a constant factor, Q நீங்க கான்ஸ்டன்ட் எடுக்கிற பட்சத்துல you will be finally cancelling Q. So C equivalent is nothing but 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3.
ஸோ நீங்க கெப்பாசிட்டர்ஸை சீரீஸா கனெக்ட் பண்றப்போ the final equivalent capacitance ஓட வேல்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ யூ கேன் see 1/c equivalent. ஸோ நான் சொன்ன மாதிரி c equivalent அப்படின்றது நீங்க இந்த 3 கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த 3 கெப்பாசிட்டருக்கு பதிலாக நீங்க ஒரே ஒரு கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த 3 கெப்பாசிட்டர் சீரீஸா கனெக்ட் பண்ண அந்த சர்க்யூட்ல எவ்வளவு சார்ஜ், எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆயிருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த சி ஈக்குவலன்ட்னு வரக்கூடிய ஒரு ஆன்சர் நீங்க சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணணும், அதே எஃபெக்ட் கிரியேட் ஆகும். which means ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்றாங்க அப்படின்னா you find a person who do the same work. அந்த 3 பேர் சேர்ந்து செஞ்ச அதே வேலையை ஒரே பர்சன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்க. ஓகே, so C equivalent is about like a person who do the work same as these 3 capacitors. Are you getting my point, guys? Yes. So இப்போ இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா just formula wise நமக்கு இது எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் 1/c equivalent is nothing but 1/c1 plus 1/c2 plus 1/c3. இதுல ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி சார் இருக்கு? what about the value, what about the magnitude கேட்டிங்கன்னா it will be minimum, guys. Okay, it will be minimum. Okay, C equivalent will be minimized. When you connect capacitors in series, the equivalent value will get minimized, which means நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய C1 C2 C3 ஓட வேல்யூவை விட நீங்க யூஸ் பண்ணிருக்க, அதாவது நீங்க சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்க C equivalent ஓட வேல்யூ கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு 1 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் 3 மைக்ரோஃபாரட் ஒரு 3 கெபாசிட்டர் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க 3 கெபாசிட்டர் சீரிஸ்ல கனெக்ட் பண்றப்போ ஈக்குவலண்டா வரக்கூடிய வேல்யூ இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்கிற அந்த 1 மைக்ரோஃபாரட விட கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து when you connect in series combination. Okay, so capacitors நீங்க சீரிஸ்ல கனெக்ட் பண்றப்போ equivalent capacitance becomes small, that is minimum. Okay, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது parallel combination. Parallel combination, as I said, this is a multi-way route. Okay, ஒரு multi journey path அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த சர்க்யூட்ல we get choices for the components. Okay, C1 C2 C3. So guys, இந்த மாதிரி ஒரு connection, whatever I draw on the board is actually normal ஒரு parallel combinationsக்கான ஒரு arrangement இது. So capacitors நம்ம parallel arrange பண்றப்போ you can see here அந்த ஸ்டோரி நான் சொன்னாலே அதே ஸ்டோரி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் போயிருக்கீங்க அப்படின்றப்போ now when this 5 members come here, இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க 1 2 3 4 5 வந்து நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க சாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. what is that choice அப்படின்னா இதுல 2 பேர் இங்க போலாம், மீதி 2 பேர் இப்படி போலாம், மீதி ஒருத்தர் இங்க போலாம், இல்ல 5 பேர் ஒரே வழியில போலாம், இல்ல ஒருத்தர் மீதி 3 பேர் போலாம். ஓகே, which means now you got a choice. 5 பேரும் ஒன்னா தான் போகணும்ன்ற அவசியம் இல்லாம ஆயிடுச்சு. பட் போன கேஸ்ல போன சினாரியோல 5 பேரும் ஒரே வழியில தான் போகணும், நீங்க டெஸ்டினேஷன் ரீச் பண்ணா இதுதான் ஒரே வழின்ற மாதிரி we got only one choice for us, but now we got 3 choices. இந்த 3 choices மூலமா what we can see is charge distribution gets varied. Charge distribution gets varied. அதாவது Q1 க்கு அக்ராஸா அக்குமுலேட் ஆகுற சார்ஜ் Q1 னும் இதுக்கு அக்ராஸா C2 க்கு அக்ராஸா அக்குமுலேட் ஆகுற சார்ஜ் Q2 னும் Q3 க்கு அக்குமுலேட் ஆகுற சார்ஜ் வந்து Q3 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, பிகாஸ் இந்த பேட்டரியில இருந்து டோட்டலா Q amount of charge நமக்கு வெளில வருது. அந்த Q amount of chargesல we say capacitors across different charges store ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். Okay, so in this relation Q is equal to CV. If I say Q is actually varying, C is also varying with respect to this, அப்ப automatically எது கான்ஸ்டன்டா இருக்குன்னா voltage remains constant. Voltage remains constant, which means C1 C2
C3. இது மூணுக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் என்னன்னா நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற வோல்டேஜ் அவ்வளவுதான். ஸோ பேட்டரியில இருந்து நீங்க எவ்வளவு வோல்டேஜ் உள்ள கொடுக்குறீங்களோ the same amount of voltage will be dropped across all the capacitors. C1, C2, C3 க்கு அக்ராஸா drop ஆகுறதும் அதே வோல்டேஜ் தான். ஓகே, ஸோ this is how வந்து parallel combination goes. அப்போ டோட்டல் சார்ஜ் போன டைம் நம்ம வோல்டேஜ் யூஸ் பண்ணாம எங்க கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் யூஸ் பண்ணோம்னா டோட்டல் சார்ஜ் ஆன் தி சிஸ்டம் total charge of the system will be nothing but Q1 plus Q2 plus Q3. Okay, Q1 plus Q2 plus Q3. அப்ப Q1 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா C equivalent into V which is equal to C1V plus C2V plus C3V. So V ஃபுல்லா நம்ம காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா C equivalent will be C1 plus C2 plus C3. So you can very clearly see guys, when you connect capacitors in parallel, the equivalent value of capacitance got increased. ஏன்னா எல்லாமே டைரக்டா ஆட் ஆகுது. அப்போ equivalent capacitance becomes maximum. So equivalent capacitance become maximum, which means நீங்க இண்டிவிஜுவலா கனெக்ட் பண்ற capacitors விட உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த equivalent capacitance ஆனது it will be maximum. So equivalent capacitance when you connect with respect to the parallel combination will be maximum. This will be maximum. நீங்க கனெக்ட் பண்ண மூணு கெபாசிட்டரை விட வரக்கூடிய ஆன்சர் அதிகமா இருக்கும். Okay, so you can directly see this when you connect in parallel. Okay, so guys இது வந்து exam point of view highly expected ஆன ஒரு விஷயம். Combinations பொதுவாகவே வந்து கெபாசிட்டர்னு கிடையாது, ரெசிஸ்டரா இருக்கட்டும், இண்டக்டரா இருக்கட்டும், anywhere you study in your subject, combinations will be very important for us. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ல இருந்து 9 பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல we have combinations guys. Okay, 11th ஒரு காம்பினேஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்ஸ்லயே வரும், சாரி ஸ்ப்ரிங்ஸ்ல வரும், சார் ஸ்ட்ரிங்ஸ்ல ஸ்ப்ரிங்ஸ்ல வரும். ஓகே, ஸ்ப்ரிங்கை வந்து நீங்க சீரிஸா எப்படி அரேஞ்ச் பண்றீங்க, பேரலல் எப்படி அரேஞ்ச் பண்றீங்கன்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ பொதுவாகவே காம்பினேஷன்ஸ் நீங்க எங்கேயாவது படிச்சீங்க அப்படின்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, லெட்ஸ் பிரேக் சம் நியூமெரிக்கல்ஸ் ஆல்சோ கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம், புக்ல இருக்கக்கூடிய டெஃபினேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா பாசிட்டிவ் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா காமனா இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே கனெக்ட் ஆகும். which means parallel combination எப்படி புக்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா போன சினாரியோல பாசிட்டிவ் பிளேட் ஆஃப் நெகட்டிவ் பிளேட் ஆஃப் கெபாசிட்டர் செகண்ட் பிளேட்டோட பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கும், செகண்ட் கெபாசிட்டர் நெகட்டிவ், தேர்ட் கெபாசிட்டரோட பாசிட்டிவ், இந்த மாதிரி கனெக்ட் ஆல்டர்னேட்டிவா கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா. பட் இங்க பாத்தீங்கன்னா பேட்டரியில இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது டெர்மினல் ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது டுகெதரா ஒரே சைடுல எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு சைடு ஆஃப் தி பேட்டரி இஸ் கனெக்டட் டு தி அதர் பிளேட் ஆஃப் தி கெபாசிட்டர், which means you can see கெபாசிட்டரோட லெஃப்ட் பிளேட் ஃபுல்லா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் கெபாசிட்டரோட ரைட் சைட் பிளேட் ஃபுல்லா எல்லாமே நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் ரொம்ப காமனா கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இந்த சினாரியோ வந்து நம்ம புக்ல வந்து parallel combination எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, now some numericals regarding this type. சில பேசிக் நியூமெரிக்கல்ஸ் வந்து போலாம் guys. So in the circuit they are asking us to find the total charge. ரெண்டாவது suppose if they are asking us to find what is the equivalent capacitance. இந்த ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். So they are asking us to find what is the equivalent capacitance and what is the total charge on the system. See, இப்போ இந்த சர்க்யூட் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சீரிஸ் பேரல் ரெண்டுமே கனெக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சன், அதாவது ஆஸ் ஐ செட் லைக் ஆல்வேஸ் டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம சம்ம சால்வ் பண்ணுறப்போ ஜஸ்ட் பிளாண்டாக வந்து இது பேரலு இது சீரீஸு அப்படின்னு யோசிக்கிறது ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, சரி நீங்கள் சொன்ன மாதிரி அதே அந்த 5 மெம்பர்ஸ் குரூப் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே வரீங்க,
வேற வழி இல்லை, நீங்க ரூட்ல இந்த 2 மைக்ரோஃபாரட் தாண்டி தான் ஆகணும். பட் இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்னு நீங்க 3லயும் போகலாம், இல்ல கீழே இருக்க 3லயும் போகலாம். விச் மீன்ஸ் யூ காட் அ சாய்ஸ் நவ் டு கோ இன் எனி ஒன் ஆஃப் த ரூட். அப்ப சாய்ஸ்னு வந்துட்டாலே இது என்னவா ஆயிடுது? பேரல் ஆயிடுது. சாய்ஸ்னு வந்துட்டாலே இது என்னவா மாறுது? பேரலா மாறுது. இந்த மாதிரி தான் யோசிச்சு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு பிளைண்டா ஒரு சம்ம பார்த்து போடுறத விட ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. திரும்ப இங்க வந்துட்டீங்க, வேற வழி இல்லை, இந்த இடத்த ரீச் ஆனா இந்த நீங்க தாண்டி தான் ஆகணும். அப்ப இதை கிராஸ் பண்ணி வரீங்க. ஸோ தட் பிகம் சீரீஸ். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு 3 and 3 வந்து பேரலா சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரல் ஃபார்ம் நமக்கு தெரியும், C1 plus C2. ஸோ 3 plus 3 gives me 6 மைக்ரோஃபாரட். அண்ட் லாஸ்டா வரக்கூடிய ஈக்குவலன்ட் வேல்யூ, டோட்டல் ஈக்குவலன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1/C equivalent. இது மூணுமே சீரீஸ்ல இருக்கும் guys. 2 மைக்ரோஃபாரட். இப்போ வந்திருக்க ஆன்சர் 6 மைக்ரோஃபாரட். கடைசியா இருக்கிற 2 மைக்ரோஃபாரட். அப்போ 1/2 plus 1/2 1/6 plus 1/2 which is nothing but 1/2 plus 1/2 becomes 1. அப்போ 1 plus 1/6 அப்படின்ற மாதிரி வருது. So that becomes 7/6 and C equivalent will be 6/7 microfarad. Okay guys, so 6/7 microfarad will be my equivalent value of capacitance on connecting all these 4 capacitors together. Okay, இப்போ equivalent capacitance கண்டுபிடிச்சாச்சு. What about the total charge? Total charge எப்படி கண்டுபிடிக்கலாம்? We know the formula for charge. Total charge will be nothing but C equivalent into voltage. Okay, C equivalent value 6/7 போட்டிருக்கோம், மைக்ரோ இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. What is the value of voltage? 20. அப்போ it is like 120/7 microcoulomb. அவ்வளவுதான். So that will be the total amount of charge. So total charge can be given by the formula C equivalent into voltage. So அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, I'm just giving the value of charge. இது ரொம்ப பேசிக் லெவல் क्वेश्चन guys. ரொம்ப பேசிக் லெவல் क्वेश्चन உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பட் ஆக்சுவலி கொஞ்சம் ஹார்டர் லெவல் क्वेश्चंस நம்ம போடலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வில் ப்ரோசீட். இதுல இன்னொரு டைப் ஆஃப் வெரைட்டி மட்டும் உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். செகண்ட் क्वेश्चन. Question is, what is charge in 2 microfarad capacitor? So it's like the question specifically asked me to find what is the charge present in the 2 microfarad capacitor. Okay, specific ஒரு capacitor சொல்லி அந்த capacitorல எவ்வளவு charge இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So why the question is here? Why the question is here is, guys, இந்த 1 மைக்ரோஃபாரடும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சீரீஸ்ல இருக்கு. பட் this 2 காம்பினேஷன் எப்படி இருக்கு? parallel. இந்த 3யும் சரி இந்த 2ம் சரி parallel இருக்கு. சோ இந்த parallel நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் and this 1 மைக்ரோஃபாரட் இருக்கும், சீரீஸ்ல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா, to solve this you need to get the answer of total charge at least. Okay, இல்ல ஈக்குவலன்ட் ஏதாவது சால்வ் பண்ணா அது ப்ரொசீட் பண்ண முடியும். சோ என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டு parallel ஃபர்ஸ்ட் போடுங்க. So C parallel will be equal to 3 plus 2 gives us 5 மைக்ரோஃபாரட். அப்போ இருந்தா நம்ம பேரலல்ல போறப்போ நமக்கு 5 மைக்ரோஃபாரட் வருது. அதே லாஸ்டா இந்த 1 மைக்ரோஃபாரட் கூட ஈக்குவலண்டா போடுறப்போ 1/1 plus 1/5 போடுறோம். So 1/1 plus 1/5 becomes, guys, 5 plus 1 divided by 5. So C equivalent will be equal to 5/6 microfarad. So this is the value of equivalent capacitance in the circuit. இது மூலமா டோட்டல் சார்ஜ் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். So total charge will be nothing but voltage கூட இத நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So this is 5/6 into 20, 100/6 microcoulomb. So இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100/6 microcoulomb. Okay, 100/6 microcoulomb. பட் நெக்ஸ்ட் என்ன தேவை, இந்த क्वेश्चनல கேக்குறது 2 மைக்ரோஃபாரட் அக்ராஸ் இருக்க சார்ஜ் மட்டும் தான் கேக்குறாங்க. So first நான் என்ன பண்ணிக்கிறேன்னா,
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த காம்பினேஷனுக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜை கண்டுபிடிக்கிறேன். கைஸ் இந்த காம்பினேஷன் இந்த 1 மைக்ரோஃபாரட் சீரிஸ்ல இருக்கிறதுனால டோட்டல் வோல்டேஜ் 20, இது ரெண்டுத்துக்கு அக்ராஸாவும் டிராப் ஆயிருக்கும். இதுக்கு தனியா அக்ராஸா டிராப் ஆயிருக்கும், இதுக்கு தனியா டிராப் ஆயிருக்கும். அப்போ நீங்க V2 கண்டுபிடிச்சாதான் you can try to get what is the charge stored here, because charged value C value multiplied with V2. இதுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் நீங்க இந்த சார்ஜ் வேல்யூ கூட இந்த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணாதான் will be getting the charge value. கரெக்ட்டா? அப்போ V2 நான் கண்டுபிடிக்கலாம். V1 எப்படி கண்டுபிடிக்கிறது? So V1 கண்டுபிடிக்கிறது it's very easy guys. V1 and V2, அதாவது இந்த கெபாசிட்டர் இந்த 1 மைக்ரோஃபாரட் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சீரிஸ்ல இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் என்னவோ அதுதான் ரெண்டுத்துலயும் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதாவது இந்த 1 மைக்ரோஃபாரட் வழியா ஃப்ளோ ஆகிற சார்ஜும் இந்த காம்பினேஷனுக்கு அக்ராஸா ஃப்ளோ ஆகிற சார்ஜும் சேமா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம V1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V1 can be given as total charge divided by capacitance. That is, இதோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து C1 அப்படின்னு வச்சுக்கோ. C1 வேல்யூ 1 மைக்ரோஃபாரட். டோட்டல் சார்ஜ் வந்து 100 மைக்ரோ கூலும், 100/6 micro coulomb divided by capacitance value 1 microfarad. Micro gets cancelled, so we are getting 100/6 volt. So 100/6 volt எவ்வளவு வருதுன்னா approximately 16.6. So around 16.6 volt வந்துருச்சு. ஓகே, அப்போ 16.6 volt வந்து நீங்க டோட்டல் வோல்ட் 20 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, because like when you subtract this 20 with V1 you will get V2 directly. ஏன்னா அது கன்சர்வேஷன் படி. அப்போ V2 is nothing but 20 minus 16.6, that will give you around 3.4. அப்போ V2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.4 volt வருது. Once after you get this value, please find what is the value of charge present in 2 microfarad. Okay, so charge present in 2 microfarad will be, ma'am, அப்படியா? So 1 minute now. Yeah, sorry guys. So in the 3.4 volt வந்து நீங்க யூஸ் பண்ணி you can try to find what is the charge present in the 2 microfarad. எவ்வளவு வரும்? So charge present in the 2 microfarad will be nothing but capacitance 2 microfarad into ஒரு 3.4 நீங்க போட்டீங்க அப்படின்னா 3.4 multiplied with 2, around 6.8 வருது. So 6.8 microcoulomb வந்து will be the charge amount which is required by the question. Okay, இந்த question கேக்குற விஷயம் 6.8 microcoulomb. Okay, so specific capacitor mention பண்ணி அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க இப்படி தான் ப்ரோசீட் பண்ற மாதிரி இருக்கும். Okay, so we have multiple varieties of question guys நிறைய இருக்கு, but I need time to practice all these.
So energy stored in the capacitor. Energy stored in the capacitor. Okay, very important concept for our exam. Okay. See guys, we say like capacitor actually stores charges. See, capacitor is all about like two parallel conductors placed like parallel to each other. So ஒரு கண்டக்டருக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் பொட்டன்ஷியல் கொடுக்குறப்போ அது மூலியமா நீங்க என்ன பண்றீங்கன்னா சார்ஜஸ் அதில் பில்ட் பண்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பிளேட்ல சார்ஜஸ் பில்ட் ஆகிக்குது. விச் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலியமா சார்ஜஸ் வந்து கண்டக்டிங் பிளேட்ஸ்க்கு மேல கிரியேட் பண்றீங்க. ஓகே, வித் திஸ் அரேஞ்ச்மெண்ட் யூ மே ஏபிள் டு ஸ்டோர் சார்ஜஸ், ஸ்டாட்டிக் சார்ஜஸ். அப்போ அதிக சார்ஜஸ் நீங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறப்போ விச் மீன்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்டோர் எனர்ஜி. ஏதோ நம்ம செய்யறோம், அது மூலயமா சம் சார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, இது எப்படின்னா நீங்க ஈவன் ஸ்டடி அபவுட் ரெசிஸ்டர், ஈவன் இண்டக்டர், இது மாதிரி விஷயங்கள் காம்பனன்ட்ஸ், அதாவது பாசிவ் காம்பனன்ட்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா they will say like all of them will dissipate energy in a particular form. But resistor எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they will dissipate energy in the form of heat. Inductor பாத்தீங்கன்னா they will store energy in the form of magnetic fields. Okay, அதே மாதிரி capacitor will also store energy. Okay, capacitor will also store energy in the form of electrostatic potential energy. Okay, இங்க இருக்கு பாருங்க. The work done in charging the capacitor is stored as electrical potential energy. Okay, so expression for the energy in a capacitor is given as the expression. நான் solve பண்ண போறதுல just உங்களுக்கு equation மட்டும் தான் சொல்ல போறேன். So we have the following equations here. Main equation 1/2 q square by c ஒரு equation இருக்கு. அடுத்தபடி half cv square ஒரு expression இருக்கு. அடுத்தது 1/2 qb. இது மூணுமே நமக்கு தேவைப்படுற எக்ஸ்பிரஷன் தாங்க. இது மூணுத்தையும் those are watching the lecture you can clearly note it down. Okay, so energy stored in the capacitor is actually given with this three equations. One வந்து பாத்தீங்கன்னா q square by c, இன்னொன்னு cv square, இன்னொன்னு qb. Okay, இந்த மூணு equations please remember. And actually this is the energy stored in the capacitor. What if the question is like what type of energy or what form of energy it is getting stored அப்படின்னா electrostatic potential energy. Electrostatic potential energy. So in the form of energy தான் அது store ஆகும். Okay, fine. So you would have noted the equation guys. அதே மாதிரி நீங்க சீரிஸ் காம்பினேஷனோ இல்ல பேரலல் காம்பினேஷன்லயோ எப்படி கனெக்ட் பண்ணாலும் கெபாசிட்டருக்கு அக்ராஸ் ஒவ்வொரு கெபாசிட்டர் மேபி சீரிஸ் ஆர் பேரலல் கனெக்ட் பண்றப்போ 10 கெபாசிட்டரோ 5 கெபாசிட்டரோ நீங்க கனெக்ட் பண்றீங்க இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸ்ல இண்டிவிஜுவல் கெபாசிட்டர்ஸ்க்கு அக்ராஸா எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் ஆட் ஆகிட்டே தான் கைஸ் போகும். அது எல்லாமே ஆட் ஆகிட்டே தான் போகும். ஸோ கெபாசிட்டருக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய சார்ஜஸ், so கெபாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி it will be added because it's a scalar nature. so total energy பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கெபாசிட்டர்ல எவ்வளவு ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். அது சீரிஸோ பேரலோ நீங்க எதை கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. எனர்ஜி will keep on adding on a capacitor. okay, energy density of one field இது ஒரு டைம் நீட்ல கேட்டிருந்தாங்க guys. energy density with respect to capacitor கேட்பாங்க. இதோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா actually energy density அப்படினாலே வந்து energy divided by volume. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா it means that you are trying to divide or getting a ratio between energy and the volume actually. okay, ஒரு described spaceல ஒரு profound spaceல இருக்கக்கூடிய amount of energy தான் நம்ம என்ன சொல்றோம்னா energy density அப்படின்னு சொல்றோம். so energy density of a capacitor, again solving you will be getting the expression as 1/2 e square into epsilon. very very important guys. okay, இதோட டைமென்ஷன்ஸ் முடிஞ்சா சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு 2 டைம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 2 திங்ஸ், ஒன்று எனர்ஜி டென்சிட்டியோட டைமென்ஷன் ஆஃப் கெபாசிட்டர், இன்னொன்று ஈக்குவேஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, 1/2 எப்சிலான் இ ஸ்கொயர்ன்றது அதோட எக்ஸ்பிரஷன். டூ ரிமெம்பர் திஸ் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ. ஃபைன். ஓகே கைஸ், ஆக்சுவலி ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் ஹியர். ஆக்சுவலாக வி ஹேவ் ஃபியூ கான்செப்ட்ஸ் டு கம்ப்ளீட். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு டாபிக், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have topics of dielectric. okay, so இந்த ரெண்டு விஷயங்கள், topics of dielectric and this redistribution of charges, I will be speaking in the next class. Since we have a small schedule in between, or unplanned schedule இருந்ததுனால I'm just stopping the class. So don't worry, I'll be completing this. Actually இன்னைக்கு நான் முடிக்கலாம் தான் வந்தேன், but since due to some emergency situation I'm just moving. So don't provoke this. Actually நம்ம ஷெட்யூல் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி எல்லா ஷெட்யூலும் ப்ராப்பராக போகும் இந்த வீக். ஸோ அதுக்கான சிலபஸ் தனியாக போகும். இந்த கிளாஸ்